வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 56. இப்போ நம்ம கபிலர் வந்துட்டு தன்னுடைய குடிசையிலிருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா நம்ம உதிரன் அங்கே இல்லை. வழக்கமாக எப்போவுமே சேவை செய்கிறக்காக உதிரன் அங்கே தான் இருப்பான். ஆனால் இந்த வாட்டி இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் வந்துட்டு கிளம்பி அவர் வந்து தேக்கனை சந்தித்து மீதி கதையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில தான் சில பெருசுங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேக்கனுடைய வயசு இருக்கக்கூடிய பெருசுங்க தான் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம கபிலர் போய் கேட்குறாரு, ஆமாம் தேக்கன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாலி நகர் வரைக்கும் போயிருக்கான், அவன் வந்தான் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், வழக்கம் போல் மேல் மாடத்தில் தானே உட்காந்து அவனை பார்ப்பீங்க, அவன் வந்தான்னா அங்கே அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவங்கள்லாம் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் வந்துட்டு போகிறாரு. அப்போ தான் அந்த பெரியவங்கள்லாம் கேட்குறாங்க, ஆமாம் அவன் வந்தால் அவங்ககிட்ட அப்படி என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம செம்மாஞ்சேரலுக்கும் பாரிக்கும் சண்டை நடந்துச்சல்ல, அந்த சண்டையுடைய கடைசி அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் 3 நாள் போர் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாரி சொன்னார். அந்த 3 நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை கேட்கறதுக்காகத்தான் நான் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் இந்த கேள்வி நீங்கள் தேக்கன் கிட்ட கேட்டால் உங்களுக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா தேக்கன் அந்த போரில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெருசுங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தூரத்தில் வாரிக்கையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடந்து வராரு. அவர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமாக உடம்பெல்லாம் வச்சுருக்காரு. தேக்கனோட வயசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராமா. பார்த்தா வந்துட்டு ஏதோ 30-40 வயசு இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப பெரியவர்னு சொல்கிறாங்க அந்த வாரிக்கையன் அப்படிங்கிறவரை. அந்த வாரிக்கையன் தான் வந்துட்டு இந்த போரில் கலந்துக்கிட்டான், நீ போய் அவன்கிட்ட கேட்டுப்பாரு, அவன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கபிலர் இருந்துட்டு நம்ம வாரிக்கையனை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ தான் நம்ம வாரிக்கையன் வந்துட்டு தென்னங்காயை கடித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம கபிலருக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் தென்னங்காயை அசால்ட்டாக பல்லில் கடித்து சாப்பிட்டு வராரு அப்படின்னு சொல்லி வியந்துடுறாரு. ஏன்னா பரம்பு நாட்டில் இருக்கிற யாருமே பொக்கவாயே கிடையாது. அதாவது அவங்களுடைய பற்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாமா. சின்ன வயசுலேருந்தே நல்லா கடித்து ருசித்து சாப்பிட்றதுனால அவங்களுடைய பற்கள் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. யாருமே வந்து பார்த்தோன்னா பொக்கவாயாவே அங்கே இல்லையாம்மா. அதாவது பல்லு விழுகுமாம்மா, விழுந்தாலுமே 1-2 பல்லு அங்கங்கே தான் விழுகுமே தவிர எல்லா பல்லுமே விழுந்து பொக்கவாயாவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு நம்ம கபிலர். அப்போ தான் நம்ம கபிலர் வந்துட்டு வாரிக்கையன் கிட்ட இந்த மாதிரி செம்மஞ்சேரலோட பாரிக்கு யுத்தம் நடந்துச்சுல்ல, அந்த யுத்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம வாரிக்கையன் இருந்துட்டு சரி வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அந்த மேல் மாடத்தில் போய் சம்மங்கால் போட்டு உட்காடுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாரிக்கையன் கதையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம செம்மஞ்சேரல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குதிரைப்படையை திரட்டி எடுத்துகிட்டு வந்து கழுவாரிக்காடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்காமா. பரம்பு நாட்டுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ளே கழுவாரிக்காடுங்கிற ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு குதிரைப்படையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பரம்பு நாட்டு வீரர்களெல்லாம் ரெடியாக இருக்காங்க யுத்தத்துக்கு. ஆனால் அந்த கழுவாரிக்காடு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஈஸியாகவே வந்துட்டு எதிரிகளை கொலை பண்ணிடலாமாமா. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பரம்பு நாட்டு வீரர்கள் ஒருத்தர் கூட உயிர் போகாமல் அவங்க எல்லாரையுமே எத்தனை பேர் வந்தாலும் சரியாமா அவங்க எல்லாரையுமே ஈஸியாக கொண்டுடலாம். அந்த மாதிரியான ஒரு இட அமைப்பு வந்து பார்த்தோன்னா அந்த கழுவாரிக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்காமா. அப்படி இருக்கிறப்போ சரி எத்தனை பேர் வந்தாலும் அந்த இடத்துல வச்சு கொண்டுடலான்னு சொல்லி பரம்பு நாட்டு வீரர்களெல்லாம் அவ்வளோ தயாராக இருக்கிறப்ப தான் நம்ம பாரி முதலாக குதிரைப்படையை பார்க்குறானா. அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்ம கபிலருக்கு அவ்வளோ ஆச்சரியம். என்னது முதலாக குதிரைப்படையை அப்போ தான் நம்ம பாரி பார்க்குறானா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குறாரு. ஏன்னா இந்த செம்மஞ்சேரல் இருக்கார்ல, இந்த சேர நாடு இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு வணிகத்தில் மிகப்பெரிய நாடாக அப்போ திகழ்ந்துருக்காங்க. அதனாலேயே இந்த யவனர்கள்கிட்டேருந்து நிறையா முத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா யவனர்களுக்கு கொடுத்துட்டு பதிலுக்கு வந்துட்டு குதிரைகளை இறக்குமதி செய்கிறாங்களாம். அப்படி வந்து முதலாக பண்ணது சேர நாடு தானாமா. அதனாலேயே சேர நாட்டில் குதிரைகளுடைய வளம் அதிகமாக இருக்கும். நிறையா வகையான குதிரைகள் அங்கே இருக்குமாமா. அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு தான் இந்த பாண்டிய தேசம் சோழ தேசம்லாம் வந்துட்டு வணிகத்தில் குதிரைகளை இறக்குமதி பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்களாம். அவ்வளோ வலுவான வேகமான குதிரைகள் அவை எல்லாமே. அப்படிப்பட்ட குதிரைகளோட அவங்க நின்றுட்டுருக்காங்க. அதை பார்க்குறான் ஃபஸ்ட் டைம் நம்ம பாரி பார்த்த உடனே ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துடுறான். என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் ஒன்று கூட சேதமாகக்கூடாது. அவங்க கொண்டு வந்த குதிரைப்படையில் ஒரு குதிரை கூட உயிரிழக்கக்கூடாது. அந்த வீரர்களை மட்டும்தான் நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய திட்டத்தை மாற்றி அமைக்கிறான் பாரி. ஆனால் இந்த கழுவாரிக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பாறை இருக்காமா. அந்த பாறைக்கு பின்னாடி தான் நம்ம வாரையன் அதுக்கப்புறம் அவனுடைய சில ஆட்களெல்லாம் அந்த பாறைக்கு பின்னாடி நின்று தூது அனுப்பிட்டு இருந்தாங்களா. இவங்க இத்தனை தூரம் வந்திருக்காங்க, இத்தனை தூரம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தூது அனுப்பிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை மாற்றினான்லாம் நம்ம பாரி. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்படி குதிரைகளை கொல்லாமல் ஆட்களை மட்டும் கொல்லணும் அப்படிங்கிற அந்த திட்ட மாற்றத்தை வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது.
அந்த சமயத்தில் தான் நம்ம பாரி என்ன பண்ணுறான், தங்களுடைய அந்த படையை வந்துட்டு மறுபடியும் அப்படியே நாட்டுக்குள்ளே கொண்டு போகிறான். அதாவது காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேரர்களை அழிக்கிறதுக்காக படையோடு வந்தவன் இப்போ அப்படியே அந்த படையை பின்தங்கி உள்ளே போகிறக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த உடனே நம்ம வாரையன் அவருக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஷாக்கு. என்னடா இவங்க உள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னா மாதிரி. அந்த பக்கம் இருக்கக்கூடிய சேர வீரர்கள் குதிரைப்படையோட முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல நம்ம வாரையனுக்கு. அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு கூவல் குடியினரை யூஸ் பண்ணுறான். கூவல் குடியினர் வந்துட்டு சத்தம் கொடுப்பாங்கல்ல, கூவுவாங்கல்ல, அப்படி கூவுறப்போ நம்ம வாரையனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அது என்ன சிக்னல் அப்படின்னா, அந்த பாறைக்கிட்ட இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்னல் அது. ஏன்னா இந்த கழுவாரிக்காடு அப்படிங்கிற பகுதியில் வெறும் வீரர்களை மட்டும் கொல்ல முடியாதான், குதிரைகளோட சேர்த்து வேணால் கொல்லலாமா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது. ஆனால் குதிரைகள் ஓட ஓட வீரர்களை மட்டும் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் சருகு மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்காமா. அந்த மலைக்கு அவங்கள கொண்டு வந்தால் அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் வீரர்களை மட்டும் நம்ம கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தை உருவாக்குறான் நம்ம பாரி. அப்போ தான் அந்த கூவல் குடியினுடைய சத்தம் கேட்ட உடனே நம்ம வாரையனுக்கு சிக்னல் புரிஞ்சு போச்சு. அதாவது அந்த பாறைக்கிட்டேருந்து ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க அந்த கூவல் குடியினர். அதனாலே வந்துட்டு அந்த சிக்னலை கேட்டோன்னே அந்த வாரையன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த பாறைக்கிட்டேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க, சருகுமலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறப்போ யோசிச்சுக்கிட்டே ஓடுறாரு நம்ம வாரையன். எதனால் இங்கேருந்து ஓட சொல்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி ஏதோ சிக்னல் வந்துருச்சு நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ சேர தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குதிரை வீரர்கள் அவங்க ஓடுறத பார்த்துடுறாங்க. இங்கே சில பரம்பு மக்கள் ஓடி போகிறாங்க அப்படின்னோடனே சில குதிரைகளை மட்டும் வந்து பார்த்தோன்னா அவங்கள நோக்கி அனுப்பி விடுறாரு செம்மஞ்சரல், போய் அவங்கள பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. ஒரு 10-15 குதிரைகள் வந்து பார்த்தோன்னா அவங்கள நோக்கி ஓடி வருது. இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி துரத்திட்டு வர்றவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 20 பேர் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத்தனை குதிரை வீரர்களை அவங்கள துரத்திட்டு வராங்க. இவங்க படு வேகமாக ஓடுறாங்க. ஆனால் அந்த குதிரைகள் ஓடுற ஓட்டம் இருக்கே அது வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாதான், அவ்வளோ வேகமாக காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த குதிரைகள் ஓடி வந்துச்சான். இவங்களை வந்துட்டு உயிர் பறவையுமே வர்றக்க ஆரம்பிச்சிருச்சா. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் ஓடினாங்களாம். எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த குதிரைகளுடைய வேகத்துக்கு இவங்களால ஈடே கொடுக்க முடியலையாம். அப்படி ஓடி போக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களாம், கிட்ட வந்துட்டாங்களாம், ரொம்ப கிட்ட வந்துட்டாங்களாம். அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம். ஆனால் ஏன் வந்து நம்ம பாரி இப்படி எங்களை சாக விட்டான், அதாவது அங்கேருந்து ஓடி வந்ததுனால தான் இவங்களுக்கு பார்த்தாங்க. ஒருவேளை நம்ம பாறைக்கு பின்னாடி நின்று இருந்தோம்னா பார்த்துருக்க முடியாதுல்ல, ஏன் நம்மளை பாரி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அது என்னன்னே புரியாமல் ஓடி வந்துக்கிட்டே இருக்கான் நம்ம வாரையன் அப்புறம் அவனுடைய ஆட்களுமே. அப்போ தான் கிட்ட வந்து பார்த்தோன்னா குதிரை வந்துருச்சு. சரி சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கீழே படுத்துடுறான் நம்ம வாரையன். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த குதிரைகள் வந்துட்டு அவங்கள தாண்டி குதித்து ஓடிச்சாமா. நம்ம வாரையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னையா எங்களை கொன்னுருவாங்க அப்படின்னு பார்த்தா குதிரை நம்மளை தாண்டி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண் விழித்து பார்க்குறானாமா. வெறும் குதிரை மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கான். மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வர்ற வழியிலேயே போட்டு தள்ளியிருக்காங்க நம்ம பரம்பு வீரர்கள் எல்லாம். அப்போ தான் நம்ம வாரையனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி குதிரைகளை மட்டும் கைப்பற்றக்கூடிய ஒரு திட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஆட்களை கொண்டுட்டு குதிரைகளை வந்துட்டு நாம் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான் நம்ம வாரையன். அதுக்கப்புறமா தான் இந்த ஆட்களை மட்டும் கொல்லணும், குதிரைகளை வந்துட்டு அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மெதுமெதுவாக வந்துட்டு அந்த ஆட்களை எல்லாம் கொல்றதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்களாம் ஒரே நாளில் அவங்கள கொண்டு இருப்போம், அந்த கழுவாரி காட்டிலே வச்சு அவங்கள முடிச்சு விட்ருப்போம். இப்படி குதிரைகளை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் 3 நாள் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாரையன் சொல்ல, ஓ அதனால தான் குதிரைகளுடைய எண்ணிக்கை இந்த பரம்பு நாட்டில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம கபிலர். ஆமாம், அப்போவே நாங்கள் அத்தனை குதிரைகளையுமே கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு நம்ம வாரையன். இந்த கதையை கேட்ட உடனே கபிலர் வியந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவர் ஏன் இந்த யுத்தத்தில் தேக்கன் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி ஒரு கேள்வியை கேட்பாருன்னு அங்கே இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. மறுபடியும் நம்ம கபிலர் ஏன் தேக்கன் கலந்துக்கல அந்த யுத்தத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி சொல்கிறதுக்கே யாருக்கும் வாய் வர மாட்டேங்குது. ஆனால் அதை ஏன்ப்பா இப்போ ஞாபகப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்ல, ஐயோ நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னையா இது தேக்கன் ஏன் யுத்தத்தில் கலந்துக்கலன்னு கேட்டால் அதுக்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, ஏதோ தப்பாக நம்ம கேட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சரி பரவாயில்ல விடுங்க, சொல்ல வேண்டாம்னா விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே நம்ம வாரையன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம தேக்கனுக்கு 3 பசங்க இருந்தாங்க, அவங்க 3 பேருமே உயிரோட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ தேக்கனுக்கு பசங்க இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயமே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் தேக்கனுக்கு மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவங்க இப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அவங்க 3 பேர் உயிரோடு இருந்தாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 3 பேருக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிய வருது. இந்த தேக்கனுடைய பசங்க 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு இளைஞன், அவன் வந்துட்டு நல்லா வளர்ந்த இளைஞன், மீதி 2 பேர் வந்துட்டு சிறுவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
இந்த 3 பேரும் ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா, காட்டுக்குள்ள போயிருக்காங்களாம். அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு, ஒரு மரத்துக்கடியில வந்து பார்த்தீங்கன்னா, அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்து ரொம்ப நேரமா ஆச்சாமா, அந்த காட்டுக்குள்ள இருந்து அவங்க வெளிய வரவே இல்லையாமா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, நம்ம தேக்கன் வந்துட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. எப்படியாச்சும் நான் என்னோட பசங்கள பார்க்கணும், காட்டுக்குள்ள போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்களாம். காட்டு ஃபுல்லா தேடுறாங்களாம். எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா, அந்த பசங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் பாரி ஒரு பக்கம் போறானா, தேக்கன் ஒரு பக்கம் போறாரா, அதுக்கப்புறம் அந்த முடியன் ஒருத்தன் இருப்பான்ல, பாரி கூடவே, அவன் ஒரு பக்கம் போறானா, இந்த மாதிரி எல்லாரும் வெவ்வேறு திசையில போய் காட்டு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த 3 பசங்களுமே கிடைக்கல. இந்த சமயத்துல தான் நம்ம தேக்கனுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, அப்படி ஒரு வேளை அவனுங்க இறந்து போயிட்டானுங்க அப்படின்னா, இந்த பிணந்தின்னி கழுகுகள் வருமாமா. பிணந்தின்னி கழுகுகள் மேலே வட்டம் போட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பிணங்களை சாப்பிடுமா. ஆனால் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. மேலே எந்த ஒரு பறவையும் வரல, எந்த ஒரு விலங்கும் வந்து பார்த்தோன்னா சத்தம் போடலை. அப்படி பார்க்குறப்போ யாரும் காட்டுக்குள்ளே செத்து போயிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க உயிரோடு இருக்காங்கங்கிற நம்பிக்கை மட்டும் நம்ம தேக்கனுக்கு இருக்குது. அப்படியே கைவிடாமல் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தேக்கனோட கண்ணில் ஒரு விஷயம் படுது. அது என்ன அப்படின்னா, ஒரு மரத்துக்கடியில் 3 பசங்களை பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே மற்ற பெற்றவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓடி போய் தான் பசங்களை கட்டி தழுவியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம தேக்கன் சொல்கிறாரு, யாரும் அவங்க கிட்ட போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை சொல்லும் போதே வந்து பார்த்தோன்னா நம்ம வாரையனுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அவருடைய மூச்சு வந்து பார்த்தோன்னா படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. நம்ம கபிலர் இருந்துட்டு அப்படி என்ன விஷயத்த அது பார்த்துட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம வாரையன் சொல்கிறாரு, அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களே ஒரு மரம், அந்த மரத்துக்கு அடியில் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மரம் வந்துட்டு ஒரு ஆள்கொல்லி மரம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குமா. அந்த மரத்தில் வந்துட்டு நிறைய சுனைகளுமே இருக்க ஆரம்பிக்குமா. யாராவது அந்த மரத்துக்கு பக்கத்தில் போக ஆரம்பித்தா அவங்க சுவாசிக்கிறாங்கல்ல அந்த காற்று, அந்த காற்றுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா விஷம் ஏற ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் அந்த மரத்தினுடைய சுனைகள் அவங்க மேலே பட்டுச்சுன்னா அரிப்பு வர ஆரம்பிக்குமா. அப்படி அரிக்கும்போது அப்படியே கையை வச்சு சொறிவோம்ல, அப்படி சொரிஞ்சோம்னா அந்த விஷம் ரத்தத்துக்குள்ளேயே இறங்கறக்க ஆரம்பிச்சிருமா. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமான மரம் தான் இந்த ஆள்கொல்லி மரம். அந்த மரத்து பக்கத்தில் அந்த 3 பசங்க போயிருக்காங்க போல். அதனாலேயே அங்கேயே வந்து பார்த்தோன்னா இறந்து போயிருக்காங்க. 3 பேருமே அந்த மரத்துக்கடியில் இறந்து போயிட்டாங்க. அதனால் நம்ம தேக்கன் ரொம்ப தூரத்தில் நின்னே வந்து பார்த்தோன்னா அவங்க பசங்க கிட்ட கூட போக முடியாமல் கதறி கதறி அழுகிறாரு. சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு யாரும் கிட்ட போயிடாதீங்க, 2 வீரர்கள் போய் அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்காக போனாலும் வேணாம் வேணாம் அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தடுத்துட்டு இவர் மட்டும் எல்லாரும் சேர்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவரால் கஷ்டத்தை வந்து தாங்கவே முடியல, பசங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ தான் நம்ம தேக்கனுக்கு தான் ஒரு தந்தை அப்படிங்கிறத மறந்து இப்போ ஒரு தேக்கனாக வந்து பார்த்தோன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆள்கொல்லி மரம் இந்த இடத்துல எப்படி வந்துச்சு? ஏன்னா பரம்பு நாட்டில் மொத்தமாக 8 இடத்துல ஆள்கொல்லி மரம் இருக்காமா. அந்த ஆள்கொல்லி மரம் வந்துட்டு எந்த ஒரு விலங்கு எந்த ஒரு பறவை பக்கத்தில் வந்தாலும் அதுகளெல்லாம் கொன்னுருமாமா. அந்த மாதிரியான ஒரு சக்தி தான் ஆள்கொல்லி மரத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு பறவை வந்து மரத்தின் மேலே உட்காந்து அதனுடைய பழங்களை சாப்பிட்டு அந்த விதைகளை வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டு போனால் தான் இன்னொரு இடத்துல மரம் முளைக்கும். ஆனால் ஒரு பறவையும் இந்த பக்கத்துலேயே வராது. அப்படி இருக்கிறப்போ இந்த மரம் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா பக்கத்தில் சின்ன சின்ன மரங்கள் வரும், அப்படி வேணால் பரவுமே தவிர சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு அந்த மரம் போகாது. அப்படி சம்மந்தமே இல்லாத இந்த ஒரு இடத்துல மரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆள்கொல்லி மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்ற ஒரு விலங்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு விலங்கு அதை சாப்பிட்டு அந்த விதையை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கணும், அப்படி போட்டதுனால தான் இங்கே ஒரு மரம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேக்கனாக அவர் யோசிக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு நம்ம தேக்கன். இந்த கதையெல்லாம் நம்ம வாரையன் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிக்கிறப்பவே அந்த இடத்துல தேக்கனுமே வந்துடுறாரு. தேக்கனை வந்து அவரால் பார்க்கவே முடியல. அதாவது 3 பிள்ளைகளை இழந்திருக்காரே இப்படி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலரால் தேக்கனை பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ நம்ம தேக்கன் வந்த உடனே வந்து பார்த்தோன்னா பாடப்பட்டறையில் ஏறி உட்கார்றாரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. இப்போ தேக்கனுடைய கதையை கேட்டதுனால எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி டாப்பிக்கை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் இருந்துட்டு, ஆமாம் இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாணர்களெல்லாம் பயங்கரமாக வந்து எல்லா பக்கமும் கூவிட்டு இருக்காங்களே, நிஜமாலுமே முல்லைக்கு தேர் கொடுத்தாரா நம்ம பாரி அப்படின்னு சொல்ல, ஏங்க நம்ம பாரி இருந்துட்டு எவ்வளவோ பொருட்களை தானமாக கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு கொடி அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே படர்ந்து கிடக்குது அப்படின்னா யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு வரதான் செய்வாங்க. நம்ம பாரிக்கிட்ட அப்போ தேர் இருந்திருக்கு, அதை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பாணர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்களே, அவர் பண்ணது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல, அப்போ நம்ம கபிலருக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா தான் பண்ண உதவியவே ஒருத்தன் அசால்ட்டாக தான் நினைக்கிறான். அதை நினச்சி அவர் வந்துட்டு ரொம்ப வியந்து பார்க்குறாரு.
ஆனாலுமே நிஜமாலுமே அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. கொடுத்துருந்தா கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரில. உடனே தேக்கனை பார்த்து கேட்குறாரு. தேக்கனும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. சரி, இதுக்கான விடையை யார்கிட்ட கேட்கணும்? நம்ம பாரி. ஏன்னா பாரி தான் வந்துட்டு முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டால் தான் உண்மை தெரியும்னு சொல்லிட்டு நான் பாரிக்கிட்டேயே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரிக்கிட்டேயே போயிடுறாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம பாரிக்குனா வியப்பு. என்னடா கபிலரே வந்து நம்மக்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணுங்கிறாரு, அப்படி என்ன அது விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்தா முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாரின்னு சொல்கிறாங்கல்ல, நீ உண்மையாகவே முல்லைக்கு தேர் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க.